இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 மாசத்துல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பாஜக வந்துடக்கூடாது, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு தரப்பு. திமுக திரும்ப வந்துடக்கூடாது, திரும்ப திமுக வந்தாங்க அப்படின்னா ஊழல், வாரிசு அரசியல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு. நாங்கள் தான் மாற்று அப்படின்னு இன்னொரு தரப்பு. ஒரிஜினல் மாற்று நாங்கள் தான் அப்படின்னு இன்னொரு தரப்பு. இப்படியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. எதை அடிப்படையாக கொண்டு 2026 மக்கள் வாக்களிக்கணும், என்ன ஃபேக்டரை மேஜராக எடுத்து அதை பேஸ் பண்ணி வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது தான் மக்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லது, நம்ம எந்த ஃபேக்டரை முக்கியமாக வச்சு அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடலாம், இதெல்லாம் மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ முதல்ல என்ன பொறுத்தளவு பேசிக்கான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டலான விஷயத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த கட்சிக்கு ஓட் போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட் போடுங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக ஒரு பேசிக் ஃபேக்ட் என்னன்னா, உங்களுக்கு திமுக வரணும்னு விருப்பம் இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இதில் பெரிய சயின்ஸ் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் உங்களோட பிரதான எண்ணமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். இல்லைனா டிவிகே ஓட்டு போடுவேன், டிவிகே திமுகவை வீழ்த்திடும், அது கிடையாது. நீங்கள் டிவிகேவுக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு. ஸோ நீங்கள் திமுகவை வீழ்த்தணுன்றதான் உங்களோட பிரதான எண்ணமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுங்க. மூணாவதா, மாற்று அரசியல் வேணும்னு நினச்சிங்கன்னா என்டிகேவுக்கு ஓட் போடுங்க. என்டிகேவுக்கு நீங்கள் ஓட் போட்டால் அவங்க திமுகவை வீழ்த்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா வீழ்த்த மாட்டாங்க. அது ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் உடைக்கும். ஆனால் மாற்று அரசியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்டிகேவுக்கு ஓட் போடுங்க. ஸோ முதல்ல இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். திமுகவை நான் வீழ்த்தணும்னு நினச்சிட்டு டிவிகேவுக்கு ஓட்டு போடுறது, திமுகவை வீழ்த்திடலாம்னு நினச்சிட்டு என்டிகேவுக்கு ஓட் போடுறது, அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். எனக்கு திமுகவை தான் வீழ்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம்கே தான் பெஸ்ட் சான்ஸ். ஆனால் இல்லை, எனக்கு லாங் டேர்மில் எனக்கு மாற்று வேணும், எனக்கு இந்த சொசைட்டி எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்கிறதே பிடிக்கல, எனக்கு ஒரு அரசியல் மாற்றம் தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஓட் போடலாம். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும், அதை பேஸ் பண்ணி போடணும். ரெண்டாவது, என்ன பொறுத்தளவில் நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இம்மீடியட்டான ப்ராப்ளம்ஸ். பாஜக வந்துடக்கூடாது, பாசிச பாஜக வந்துடக்கூடாது, அதனால திமுகவுக்கு ஓட் போடுங்க. ஐயோ, திமுக 2 தடவை ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க, அதனால நீங்கள் அதிமுகவுக்கு போடுங்க. இதெல்லாம் என்ன அரசியல்? இது இம்மீடியட்டான ப்ராப்ளம்ஸ் வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல. உடனடியாக பாஜக வந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை, அதனால நீங்கள் இப்படி பண்ணுங்கள். நீங்கள் மாற்று அது இதுன்னு போனீங்கன்னா பாஜக வந்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மாற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை பாஜக தான், இப்போதைக்கு பிரச்சனை நமக்கு திமுக தான் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல. அப்படி அரசியல் பார்க்காதீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. இந்த பிரச்சனையை தள்ளி போட்டே போக முடியாது. சொசைட்டியில் நிறைய பிரச்சனை இருக்கு, சொசைட்டிக்கு மாற்று தேவை. அந்த மாற்று தேவைன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க உட்கார்ந்து மாற்றுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அதை செய்யாம தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியாது. இப்போதைக்கு பாஜக தாங்க பிரச்சனை, இப்போதைக்கு திமுக தாங்க பிரச்சனை, ஸோ மாற்றலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியாது. அரசியல்வாதிகள் எப்பவுமே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாஜக தான் பிரதான எதிரிம்பாங்க, அன்னைக்கு இந்திரா காந்தி தான் பிரதான எதிரினாங்க, இப்படி எதையாவது ஒரு பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை கொண்டு வரும்போது உலகத்திலேயே அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா, இதுதான் பெரிய பிரச்சனைன்னு ஒரு அரசியல் சொல்றான்ல, அந்த அரசியல்வாதி தான் உண்மையான பிரச்சனையா இருப்பான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுகவோட அரசியலே என்ன, பாசிச பாஜக, அவங்க தான் மிகப்பெரிய பிரச்சனை. திமுகவுக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க வேற எந்த ஆர்கியூமெண்ட்டுமே கிடையாது. நாங்க பெரிய சாதனையாளர்கள், இவ்வளவு சாதனைகள் படைச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுகனால சொல்ல முடியாது. பாஜக எங்களை விட மோசம். ஸோ நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக வந்துடுவாங்க, பாஜக எங்களை விட டேஞ்சர். நாங்க மேபி கரெக்டா இருக்கலாம், நாங்க மேபி சரியா நிர்வாகம் பண்ணாம இருக்கலாம், ஆனா பாஜக பாசிச கட்சி, ஏதோ இந்த ஹிட்லர் முசோலினி மாதிரியான ஒரு பார்ட்டி, அதுதான் டிஎம்கேவோட ஆர்கியூமெண்ட். ஸோ நீங்கள் அவங்க வராமல் இருக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடணும், அதுதான் சிம்பிளான ஆர்கியூமெண்ட். ஏடிஎம்கேவுக்கு அதே மாதிரி தான், நாங்கள் சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டோம், நாங்கள் நல்ல கிளவராக நிர்வாகம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. திமுக ரொம்ப மோசமான கட்சிங்க. திமுகவுக்கு பயங்கரமான
ஒரு குரூப் திமுகவை பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா, இன்னொரு குரூப் பார்த்தோன்னா திமுகவை வெறித்தனமா வெறுப்பாங்க. இப்ப அது கொஞ்சம் கம்மியா இருக்கு, முன்னாடி மாதிரி திமுகவை வெறித்தனமா வெறுக்கிறது இல்லை. ஆனாலும் இதான் ஹிஸ்டாரிக்கலா இதான் ஃபேக்ட். ஸோ அங்கதான் அதிமுக அரசியலே பிறக்குது. அப்ப வெறித்தனமா திமுகவை வெறுக்கக்கூடியவர்களுக்கு அதிமுக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ சிம்பிள், நான் நல்லது பண்ணுவேன், தமிழ்நாட்டை வளர்ப்பேன், தமிழ்நாட்டோட ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வரும், அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஓட் போட்டால் திமுக வரமாட்டாங்க, உங்களுக்கு திமுக பிடிக்காது, திமுக வராமல் இருக்கணும்னா எங்களுக்கு ஓட் போடுங்க, நான் ரொம்ப ப்ரொக்ரெசிவான கட்சினால எனக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான அரசியல் இருக்குல்ல, இது லாங் டேர்முக்கு நமக்கு உதவாது. ஸோ லாங் டேர்முக்கு நம்ம ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கணும்னா ஓகே, நம்ம மாற்றுன்னு போனால் சில சிக்கல்கள் வரதான் செய்யும். இன்னைக்கு இங்கே திமுக அதிமுகலாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அரசியல் வெற்றிடம் ஏற்படும், தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பலவீனம் ஏற்படும், அப்போ நார்த்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு மாற்று வேணும்னா டெம்பரரியாக ஒரு 5-10 இயர்ஸ் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பெரிய பெரிய புரட்சிகள்லாம் நடக்குதுன்னா அப்படி தானே, ஒரு 5-10 வருஷம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்சிஷன் கரெக்டாக நடந்து முடியும். இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை. ஐடி கம்பெனியில் கஷ்டப்பட்டு 14 மணி நேரம் இன்னொருத்தனுக்கு வேலை பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ முன்னே என் சேவிங்ஸ் எல்லாம் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணும், எனக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நிறையா இருக்குது. ரெண்டாவது, இனிஷியலாக ஒரு 2 வருஷம் நான் கஷ்டப்படணும். ஐடி கம்பெனியில் இருக்க வரைக்கும் எனக்கு ப்ரெஷர் இருக்காது, சேலரி மாதம் மாதம் கிரெடிட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு புது பிஸ்னஸ் போட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எனக்கு நஷ்டத்தில் ஓடும், அடுத்த 6 மாதம் நான் ப்ராஃபிட் எடுக்கணும், பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணணும். 2 வருஷம் நான் கஷ்டப்படணும். ஆனால் அதை நான் அந்த ரிஸ்க்கை நான் எடுத்து தான் ஆகணும். அதை எடுக்காமல் நான் அப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது, இருக்க இடத்துல இருக்க முடியாது. நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். தமிழ் மக்களுக்கும் அதே தான், நிறைய ரிஸ்க் இருக்குது. நீங்கள் மாற்று அரசியல்லாம் யோசிச்சிங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் அப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. இங்கே இதை வச்சே இந்த ஓட்ட வண்டியிலேயே பயணிச்சுட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் எடுக்கணும். அப்படி அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கலைன்னா திடீர்னு ஒரு கட்டத்தில் நீங்கள் மாற்ற நோக்கி தான் போகணும்னு சொசைட்டி உங்களை தள்ளும். பொருளாதார அதிகம் எங்கேயாவது ஒரு குழியில் போய் விட்டுருவாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் மாற்ற சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஐடி கம்பெனியில் கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஐடி இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த ரெசஷன் பீரியட்லலாம் நிறைய கம்பெனிஸ்லாம் மூடுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ வேறு வழியே இல்லாமல் அங்கே போவீங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும், நாளைக்கு இவங்களோட பாலிசிஸ்லாம் பெரிய ஒரு குழியில் போய் நம்மளை தள்ளும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கே நம்ம சுதாரித்து கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போனால் பெட்டர். ஷார்ட் டேர்மாக யோசிக்காதீங்க. இன்னைக்கு நான் வரலன்னா அவன் வந்துடுவான், இன்னைக்கு நான் வரலன்னா இவன் வந்துடுவான், அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போகாதீங்க. அது பாலிடிக்ஸே கிடையாது, அது நம்மளை பயம் காட்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த மெடிக்கல் கம்பெனியில் அப்படி தானே பண்ணுவாங்க, இதை நீங்கள் செய்யலைன்னா அவ்வளோதாங்க, பாக்டீரியா வைரஸ்லாம் உள்ளே பூந்துடும், அப்புறம் உங்கள் கதை கஷ்டம்தான். இப்படி ஏதாவது பாக்டீரியா வைரஸு அது இதுலாம் இந்த புது புது பேர்லாம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் அதானே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபியர் ஃபேக்டரை யூஸ் பண்ணுறாங்க. இதை நீ பண்ணலன்னா உனக்கு பெரிய பிரச்சனை வரும், இதை நீ செய்யலைன்னா உன் குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், உன்னோட குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் மிஸ் ஆயிரும். ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு ஃபியரை யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஃபியர் ஒரு சூப்பரான ஒரு டூல். ஸோ ஃபியரை யூஸ் பண்ணி நம்மளை வழி கொண்டு வருது. இங்கேயும் அதே மாதிரி தான். பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தோம்னா மைனாரிட்டிஸை பயங்காட்டுறதுக்கு பாஜக வெப்பனை யூஸ் பண்ணுறது, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு குரூப்பை பயங்காட்டுறதுக்கு திமுகவை யூஸ் பண்ணுறது, இப்படி ஒரு ஃபியரை காட்டி 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 நம்மளை வழி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இம்மிடியேட் பாலிடிக்ஸ்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கூடாது. எப்போவும் மக்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போது திமுக வந்திருக்கு, ஏன் திமுக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக அண்ணா திமுக சரியில்லை அப்படின்னா மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது, பல ஆண்டுகளாக பல டிகேட்ஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, திமுக. அதான் ஒன்று சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டு தானே ஒன்று தேர்ந்தெடுக்கிற, அப்புறம் திரும்ப ஏன் அதுக்குள்ளே போய் விழுற? சரி, ஒரு தடவை விழுந்த, 2 தடவை விழுந்த, ஏன் திரும்ப விழுந்துகிட்டே இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திரும்பவே அதுதான். இப்போ 2021 16 to 21 காலகட்டத்தில் அதிமுக சரியா செயல்படலை அப்படின்னு தான் மக்கள் திமுக வந்தா சரியா இருப்பாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைட், அப்போ திமுக சரியில்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டு வேற ஒரு கட்சி வரணும் அப்படின்னா அது எப்படி திரும்ப அதிமுகவே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. மக்கள் இந்த மாற்றின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், அதான் ஒரு நீங்க சொல்ற மாதிரி தான், அது இன்னைக்கு நடக்காதுல்ல அது அப்படின்ற ஒரு எப்பவுமே மக்கள் அந்த இம்மிடியேட் ப்ராப்ளம் தான் பார்ப்பாங்க.
இப்ப அதிமுக ஆதரவாளர்களுக்கும் அதிமுக மேல கோபம் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அதிமுக. நல்லா திமுக எதிர்த்து நல்லா அரசியல் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிமுகங்களுக்கும் இருக்கு. ஆனா ஓட்டு போடணும்னு வரும்போது அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க? ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல ஒரு பயம், நம்ம மாத்தி ஓட்டு போட்டு திமுக வந்துட்டா அந்த ரிஸ்கை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ திமுகவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயமும் ஒரு கோபமும் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, அவங்கள அங்கேயே ஓட்டு போட வைக்குது. அதேதான் திமுகவுக்கும். திமுக ஆதரவாளர்களுக்கும் திமுக மேல கோபம் இருக்கும். பட் இருந்தாலும் திமுகவுக்கு நம்ம மாத்தி ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருவாங்களோ, அப்ப நம்ம என்ன பண்றது, அது பெரிய ஆபத்தாயிருமே. இரண்டாம் உலகப் போர் மாதிரியான காலகட்டங்கள்ல எப்படி ஃபாசிசம் அங்க இருந்தது, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் அந்த மாதிரியான தோற்றத்தை தான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க. ஸோ அப்போ என்ன யோசிப்பாங்க, இல்லை வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம், நமக்கு திமுக கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பட் இருந்தாலும் திமுகவுக்கு ஓட் போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இது. ரெண்டாவது, இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்கள் கேட்டிங்களா மாற்றி ஏன் ஓட் போடுறாங்கன்னு, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம சொசைட்டியில் 60s பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எப்பவும் பார்த்தோம்னா ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு வச்சுப்போம். காங்கிரஸ் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க. 60s அந்த மிடில் வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி பவர்ஃபுல்லாக இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி வேண்டான்னு காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கி போட்டுட்டு மக்கள் திராவிட கட்சிகள் கிட்ட போகிறாங்க, திமுக கிட்ட போகிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியால் சில விஷயங்கள் பண்ண முடியாது சொசைட்டியில். இப்போ ஒரு அரசியல் இருக்குன்னா சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும், அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது. அங்கே போகணுன்னா புதுசாக இன்னொரு அரசியல் மாற்றம் ஏற்படணும். இப்போ ஜார் மன்னர் ஆட்சி பண்ணுறாரு, அவரு நிறைய வளர்ச்சிகளை நடக்க விடாம ஸ்டாப் பண்றாரு. எதுக்கு ஸ்டாப் பண்றாரு? வளர்ச்சிகள் அவரை காலி பண்ணிடும். வளர்ச்சி சொசைட்டியில் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க ஆட்சியாளர்கள். ஸோ நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கம்யூனிஸ்டுகள் கேப்சர் பண்றாங்க, ஜார் மன்னரை தூக்கி போடுறாங்க. அப்புறம் க்ரோத் பார்த்தோம்னா கடகடன்னு க்ரோ ஆகுது. ஏன் கடகடன் குரோ ஆகுது? அரசியல் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சிகள் வர விடாம ஜார் ஸ்டாப் பண்ணிருப்பார்ல, அதெல்லாம் இவன் அலோவ் பண்றான் வந்த உடனே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்குது. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்ல ஸ்டாக்னேஷன் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அவனை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு க்ரோத் ஒரு ஃபேஸ் வருது. இங்கேயும் அதே தான். காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க, அவங்களால நிறைய விஷயங்கள் செய்ய முடியல. ஒரு மாதிரி இன்க்ளூசிவான பார்ட்டியா இல்ல, ஒரு சின்ன செக்ஷனோட மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸா அவங்க இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழர்களையும் உள்வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை, இப்பயும் இல்லை, அன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் திராவிட கட்சி வருது, திமுக வராங்க, வந்த உடனேயும் இவங்களை விட கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஸோ ஒரு க்ரோத் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அதிமுகவோட தேவை ஏற்படுது, அதிமுகவும் உருவாகுது. இப்ப ரெண்டு கட்சி இருக்குன்னா ரெண்டு கட்சிக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கும். ரெண்டு கட்சியும் ரெண்டு குரூப் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்சி இங்க இருக்குனாலே இன்னைக்கு ஏடிஎம்கே ஒரு தரப்பு மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, திமுக ஒரு தரப்பு மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, பிஎம்கே ஒரு தரப்பு மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்டுகள் ஒரு குரூப் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ திமுக ஒரு தடவை ஒருத்தன் ஓட் போடுறான்னா செகண்ட் டைம் பார்த்தா அவன் அதிமுக ஓட் போடுவான். மாற்றி மாற்றி அவங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு காட்டுது. இவன் கை ஒரு தடவை ஓங்குதுன்னா அந்த குரூப்போட கை இன்னொரு தடவை ஓங்குது. திமுக இருக்க வரைக்கும் இந்த குரூப்போட நல்லா பாதுகாப்பு, அவன் வரும்போது அந்த குரூப்போட நல்லா பாதுகாப்பு. ஸோ அப்படி ஒரு பேலன்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது. எப்போ டிஸ்டர்ப் ஆகுது? அதிமுக 2 டைம்ஸ் ஜெயிக்கிறாங்க தொடர்ந்து, அப்போ அந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது. அது போக இப்ப திரும்பவும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு, நான் ஜெயிப்பாங்கலாம் சொல்ல டஃபா தான் இருக்க போகுது, அதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. ஸோ அதனால இப்போ மக்கள் மாத்தி மாத்தி ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இந்த சயின்ஸும் இருக்கு, இந்த லாஜிக்கும் இருக்கு. அந்த கட்சி ஒரு குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த கட்சி ஒரு குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மாத்தி மாத்தி அவங்க பவரையும் கேப்சர் பண்ணி ஒரு பாயிண்ட்ல இவங்களுக்கு பெனிஃபிட் வருது, அதுக்கப்புறம் அவங்க அதிருப்தி ஆகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெனிஃபிட் வருது. ஸோ அப்படி ஒரு ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகிறது சிஸ்டம் வீக்காக இருக்குன்றது தான் காட்டுது. நான் இதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 2016 செகண்ட் டைம் ஜெயிக்கிறாங்கல்ல, நான் அப்பவே இந்த விஷயத்த நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன். ஏடிஎம்கே 2 டைம்ஸ் கன்சிடர் ஜெயிக்குதுனாலே இந்த ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது. டிவிடெண்ட் பாலிடிக்ஸுக்கு இது நல்லது கிடையாது. பவர் ஒரு சைடில் அதிகமாக கன்சாலிடேட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் அந்த 2 டைம்ஸ் ஏடிஎம்கே ஜெயிச்சது அந்த கட்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நான் என்ன சொல்லுவேன், 2016 ஏடிஎம்கே தோத்துருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்குள்ள ஃபுல் கண்ட்ரோல் யாருமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்னெல்லாமோ குட்டிக்காரன் அடிச்சு பல்ட்டி அடிச்சு அந்த கட்சியோட பேரை ஃபுல்லாக கெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம்
அப்புறம் 21 இவங்க வராங்க. இப்போ பார்த்தோம்னா திரும்பவும் ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது நான் எதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு மாற்றம் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக, பேலன்ஸ்டாக இல்லை, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா? அந்த மாதிரியான மாற்றம் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய கட்சிகள் வந்துட்டு இருக்காங்க. அந்த கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு மக்களுடைய மைண்ட் செட் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? மாறி இருக்கா அந்த மாதிரி? இப்போ மக்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்கன்னா, இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு 4 கதவு இருக்குது. 3 கதவை நீங்கள் மூடிட்டிங்கன்னா இந்த கதவு வழியாக போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணால் தான் மக்கள் இந்த சைடுக்கு போவாங்க. இப்போ 4 கதவையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிச்சிங்க வச்சுக்கோங்க, ஒரு கதவு மாற்றம், இன்னொரு கதவு முன்னேற்றம், இன்னொரு கதவு ஃபாசிச எதிர்ப்பு, இப்படிலாம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கதவுலையும் ஒவ்வொருத்தங்க போவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கதவு, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு, இது ஒன்று தான் எனக்கு வாய்ப்புனா தான் அங்கே போவாங்க. நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படி தானே, கதவுகள் எல்லாமே அடைக்கப்படும் போது தான் நம்மளும் கரெக்டான ரூட்டில் போவோம். ஆப்ஷன்ஸ் இருக்க வரைக்கும் நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். சரி, அங்கேருந்து கொஞ்சம் பணம் வருது, இங்கேருந்து பணம் வருது, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும், பேசாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருப்போம். எப்போ அந்த கதவுகள்லாம் மூடப்படுதோ நம்ம அப்போ தான் வேற வழியே இல்லைன்ற சூழலை தானே நம்ம ஒரு மாற்று, ஒரு புது பாதையை நோக்கி நம்ம பர்சனலாக போகிறோம். எனக்குலாம் லைஃப்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இருந்த இடத்துல தவளை மாதிரி நம்ம அப்படியே இருப்போம், இந்த பாய்லிங் வாட்டரில் தவளை இருக்கிற மாதிரி. ஆனால் பிரச்சனைகள் நிறையா வரும்போது, இதுக்கு மேலே இங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு வரும்போது தான் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். சொசைட்டி அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமால் சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியல, அந்த சிஸ்டமால் மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வருது, லாபங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெனிசுவேலாவில் இன்னைக்கு சிக்கல் போயிட்டுருக்கு, ஈரானில் சிக்கல் போயிட்டுருக்கு, ரஷ்யாவில் ரஷ்யன் ரெவல்யூஷன் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ மக்கள் அந்த அதிருப்தியில் வெளியே வரும்போது மாற்றம் நடக்கும். ஸோ மக்களை பொறுத்தளவில் இப்போ நம்ம தியரிட்டிஷியன்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், தியரிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கோம். மாற்றம் அப்படின்றது ஒரு கான்செப்டாக பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் அப்படி இல்லை, மக்களுக்கு வேற வேலை இருக்குது. அவங்க உட்காந்து நம்ம சொசைட்டியில் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம், தியரிட்டிக்கலாக நம்ம தமிழ்நாட்டை எப்படி சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க சில விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க, அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா டக்குன்னு தெருக்கு வந்துடுவாங்க. சின்ன சின்ன ஸ்பார்க் அடிக்கும் சொசைட்டியில். அப்புறம் பட்டு அந்த அதிருப்திகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும், வேற மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. வெளியே வரும்போது அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறும்போது அப்பயும் அவங்க எதிர்பார்ப்பாங்க, நம்ம சில தேவைகளுக்காக வெளியே வந்திருக்கோம், நம்ம தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தேவைகள் பூர்த்தி செய்யப்பட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க, மூவ்மெண்ட்லேருந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதான் நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரி 60s மிடில் தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலாக பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க, 60s பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் கொண்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறமா ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அரசியல் மாற்றம் கொண்டு வந்த ஜென்ரேஷன் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக தான் இருப்பாங்க, அவங்க ஒரு விழிப்புணர்வோடு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்லோவாக நிறையா விஷயங்கள் கிடைக்க வெளியே வந்து போராட வேண்டிய தேவையில்லை. ஸோ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த போராட்டம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கிற ஜென்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு போராட்டம் அப்படின்னா என்னன்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு. நாளைக்கு திரும்பவும் போராட்டத்துக்கான தேவை வரும்போது மக்கள் திரும்பவும் வெளியே வருவாங்க. வெளியே வந்து முட்டி மோதி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை போட்டு அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. நீங்க அவனுக்கு அந்த கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுக்காம பின்னுக்கு தள்ள முடியாது. நிறைய நேரங்களில் என்ன ஆகும்னா, மக்கள் அப்படி வெளியே வந்து போராடும் போது, அரசு மேல அழுத்தம் போடும்போது, இருக்கக்கூடிய ஒரு ஆளும் வர்க்கம் பவர்ல இருக்கும்ல, அவங்களால அதை செய்ய முடியாது. அவங்க சக்திக்கு உட்பட்ட விஷயங்களா இருக்காது அதெல்லாம். இப்ப ஜார்னால பெருசா பண்ண முடியாது. அந்த சிஸ்டமே ஒரு பழைய காலத்து ஒரு சிஸ்டம், அது இந்த ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் சிஸ்டம் அது. ஸோ அப்போ சிஸ்டமே தூக்கி போட வேண்டியது, போட்டுட்டு மக்கள் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா புது சிஸ்டம் வேணும். மக்களோட டிமாண்ட்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு புது சிஸ்டமை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிதான் மாற்றம் பிறக்கும். ஸோ மக்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா மாற்றம் வேணும்னா நினைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சைடும் எல்லாரும் வந்து போராட ஆரம்பிப்பாங்க. புதுப்பேட்டையில் ஒரு சாங் இருக்கும், அந்த வரியான ஒரு சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பாயிண்ட்ல சுத்தி இருப்பாங்க எல்லாம், நடுவில் ஒரு போலீஸ் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் இந்த சைடு வரும், ஆனால் இந்த போலீஸ் அடிச்சிருச்சு அந்த கூட்டத்தை அப்படி எழுதுவார். அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து இன்னொரு கூட்டம் வரும், அவங்களையும் அடிச்சிருச்சு போலீஸ்காரங்க பின்னாடி தள்ளுவாங்க. அப்புறம் இந்த சைட்ல இருந்து ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தையும் அடிச்சு பின்னாடி. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எல்லா கூட்டமும் சேர்ந்து உள்ள வருவாங்க. எல்லா சைடும் சேர்ந்து இந்த போலீஸ்காரங்க சுத்தி பிடிப்பாங்க. சும்மா நல்லா ஆர்டிஸ்டிக்கா காட்டியிருப்பாங்க. சொசைட்டியும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை வரும், ஓரளவுக்கு டீல் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சனை வரும், அதை டீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல எல்லா பிரச்சனையும் சேர்ந்து மொத்தமாக வெடிக்கும். அப்போ சொசைட்டியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். 60s தமிழ்நாட்டில் அதுதான் நடந்தது. ஸோ சிஸ்டம் வீக்காக இருக்குன்னா
அது நிறைய பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதிருப்தியாளர்கள் நிறைய ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அதிருப்தியாளர்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லெவலை மீறி போயிட்டாங்கன்னா களத்தில் குதிச்சு மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் மாற்றம் வரும்பொழுதுலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை அடுத்து தான் அந்த பொலிட்டிக்கல் மாற்றம் நடந்திருக்கு. வெள்ளைக்காரங்க வராங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க, காங்கிரஸ் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு மக்கள் கூட நிற்கிறாங்க, மக்கள் வந்து காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 65 வந்து காங்கிரஸ் வில்லன் ஆயிடுறாங்க. அப்புறம் காங்கிரஸ் வில்லன் ஆகிறாங்க. 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், பெரிய பிரச்சனை வந்து நடக்குது. கிட்டத்தட்ட பல நூறுக்கணக்கான மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, பெரிய பிரச்சனை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு திமுக வராங்க. 67 ஆட்சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 75 எமர்ஜென்சி, 75லேருந்து 77 வரைக்கும் எமர்ஜென்சி, 77 முடிஞ்ச பிறகு அதிமுக ஆட்சி. ஸோ அந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையோடைய முடிவுல தான் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அல்லது ஒரு 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 சக்தி ஒன்று எமர்ஜ் ஆகுது. அதை ஆதரிச்சு எமர்ஜ் ஆகுதா அல்லது எதிர்த்து எமர்ஜ் ஆகுதா அப்படின்றத தாண்டி ஆனால் ஒரு பிரச்சனைக்கு அடுத்து தான் ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகிறத பார்க்க முடியுது. ஆனால் இப்போ நம்ம கரண்ட்ல பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகும்? இப்போ மொழி போர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அப்பயும் பார்த்தா நம்ம பேசிக்காக பார்க்கும்போது வெறுமனே மொழிக்காக மக்கள் வெளில வந்தாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார என்ன சொல்கிறது, ஒரு பொருளாதார அங்கே ஒரு கோளாறும் அங்கே உள்ளே இருக்கும், பொருளாதார பாதிப்பும் இருக்கும். ஸோ ஒரு மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வெளில வந்து போராடணும்னா பொருளாதார பிரச்சனைகள் இருக்கணும். வீட்டில் பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் இருக்குல்ல, அது நிறையா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அது எங்கேயாவது இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும். மக்கள் ஏற்கனவே பிரச்சனையில் கடுப்பில் இருப்பாங்க. எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, விலைவாசி ஏறிட்டு இருக்கு, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, பில்லை பே பண்ண முடியலன்னு நிறைய கோவத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி திடீர்னு பார்த்தா பஞ்சாப்ல பாருங்க ஃபார்ம் லாஸ் வந்தது. ஏன்னா பெரிய பிரச்சனை இருக்கு பஞ்சாப்ல, பொருளாதார பிரச்சனை இருக்கு பஞ்சாப்ல. அப்போ ஒரு அந்த இஷ்யூ வரும்போது படால்னு அது வெடிக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம மொழிப்போர் பேசுகிறோம், அதுக்கு பின்னாடி வேற நிறைய இஷ்யூஸும் இருக்கும். ஆனால் அது வெடிக்கிறது பார்த்தோம்னா இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிதான். அது வெறுமனே அந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் நம்ம அதை பார்க்கக்கூடாது. அதுக்கு கீழே இன்னொரு பெரிய ஒரு ஐஸ்பர்க் இருக்கு. ஆமா, அவன் வேற கோவத்துல இருப்பாங்க. இது கிடைக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல வெடிச்சிருவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஏ பொலிட்டிக்கலா நம்ம மாறி இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பொலிட்டிக்கலாக ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம், ரொம்ப அவேராக இருந்தோம் 1960s 50s. இப்போ இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னா, ஒன்ஸ் அரசியல் மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் நமக்கு அரசியல் மயப்பட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாகுது. அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை. ஆமாம், சிம்பிள். இப்போ எதுக்கு மக்கள் ஃபர்ஸ்ட் வெளில வராங்க? பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், வறுமை, ஏழ்மை, அப்புறம் விலைவாசி ஏறுது, அது இந்த மாதிரி நிறைய காரணத்துக்காக தான் மக்கள் வெளியே வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. தேவையில்லாமல் மக்கள் அங்கே நிற்க மாட்டாங்க. மக்கள், சாதாரண மக்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. குழந்தைய பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை தான் அவங்க பார்ப்பாங்க. குடும்பத்தை ரன்னே பண்ண முடியாதுன்ற சூழல் தான் வெளில வருவான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவன் மேலே ப்ரெஷர் போட்டால் கூட இருக்கிற சூழலை எப்படியாவது காப்பாற்றி நம்ம ஓட்டிடலாம், ஒரு ஜெப்டோவில் போய் ஓட்டலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் தான் போடுவாங்க. இது எதுவும் முடியலனா தான் வெளில வருவாங்க. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சிஸ்டம் சரியாக ஆரம்பிச்சிருச்சு, மாற்றம் ஏற்பட்டுருச்சு. மாற்றம்ன்றது வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் இல்லை. அரசியல் மாற்றம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டுக்கு பிரச்சனைகள்லாம் சரியாகணும். கிரவுண்டில் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சரியாக ஸ்லோவாக அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த அரசியல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தெளிவற்ற நிலை தான் இருக்கும். அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து, விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட ஐடியாலஜியே தேவையில்லைன்னு பேசுகிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஐடியாலஜிலாம் தேவையில்லைன்னு போல்டாக பேசுகிறாங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் சுத்தமாக நம்ம மக்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை ஒரு இன்னைக்கு விஜயோட டிவி கட்சி ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்படுது. 5% ஓட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு பெரிய கட்சி தான். 5-10% ஓட்ஸ்னா இவங்களால போல்டு ஐடியாலஜி தேவையில்லைன்னு சொல்ல முடியுது. அப்போ எவ்வளோ பெரிய வீழ்ச்சி இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை டைல்யூட் பண்ணி ஏ பொலிட்டிக்கல் ஆக்கி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அரசியலை பற்றின புரிதலே இல்லாமல் அவனை ஆக்குறாங்க. 1990s அப்புறம் பார்த்தோம்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் உள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. மக்களையும் கரப்ட் ஆக்குறாங்க. இன்னைக்கு ஐடியாலஜிலாம் ஒன்றும் தேவையே இல்லைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்களை வந்து ஏ பொலிட்டிக்கல் ஆக்குறாங்க. அவங்களோட அரசியல் அப்படியே கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்க. இதுவுமே நல்லதுதான். எல்லாமே அப்படியே ஒரு லோவை டச் பண்ணி தான் திருப்பி ஏறும். நான் பார்க்குறது ரொம்ப மோசமான ஒரு வீழ்ச்சி இது.
ஸோ இப்போ திரும்பவும் மக்களுக்கு அந்த எண்ணம் வரணும், ஒரு மாற்று வேணும். ஸோ நான் ஓட்டிங்னு வரும்போது இது ரொம்ப அவசியம். இவங்க நம்மளை வந்து ஏதோ ஒன்று காட்டி நம்மளை பயம் காட்டிக்கிட்டே இருக்காங்களே, நமக்கான நிஜமாவே என்ன வேணும், நமக்கு நிஜமாவே எது நம்மளை கோவப்படுத்துது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இம்மிடியேட்டாக என்ன பாஜகவை காட்டி நான் பயம் காட்டாத, இம்மிடியேட்டாக என்ன திமுகவை காட்டி நான் பயம் காட்டாத. எனக்கான திமுக பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பை தாண்டி எனக்கு என்ன வேணும்னு யோசிங்க. பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, ஓகே சரி, நான் உனக்கு தேர்ந்தெடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க அவங்க கிட்ட கேட்கவே கூடாது. இன்னைக்கு பிரெஞ்சு புரோச் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கேட்கல, செய்ய வச்சாங்க. மன்னர் செய்ய மாட்டேன்றாரு, மக்கள் வெளியே வராங்க, ஒவ்வொரு வேலையை செய்ய வச்சாங்க. இங்கேயும் அப்படிதானே. இது வந்து திமுகன்ற கட்சி கொண்டு வந்த மாற்றம் கிடையாது. அரசியல்வாதிகள் அப்படி மாத்திருவாங்க வரலாறு. நாங்க வந்தோம், நாங்க தான் இதை செஞ்சு கொடுத்தோம், நாங்க தான் அதை செஞ்சு கொடுத்தோம்பாங்க. மக்கள் உங்களை செய்ய வச்சாங்க. ஏன்னா மக்கள் தான் காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்துறாங்க, மக்கள் தான் உங்களை கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் மக்கள் கிட்ட அந்த பவர் இருக்குன்னு தெரியும். அதனாலதான் நீங்க அப்ப மக்கள் சொன்ன விஷயங்களா நீங்க பண்றீங்க. ஸோ மக்கள் தான் உங்ககிட்ட பவரை கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கலி அவேரா இருந்தாங்கன்னா இன்னைக்கும் மக்களுக்கு கவர்மெண்ட்டை ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம தேவைகள் ரொம்ப சிம்பிள் ஆகி போச்சு. மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா போதுன்ற மாதிரி ஆகி போச்சு. அது நம்ம தவறு தான். ஸோ நம்ம அவன்கிட்ட போய் அவனை நம்பி கொடுக்குற விஷயம் கிடையாது. நான் அவனை நம்பி ஓட்டு போட்டாங்க, நீங்கள் இப்படி ஏமாத்திட்டீங்களே, அந்த கதை கிடையாது. நான் சொல்றதை நீ செய்யணும், செஞ்சாதான் இருப்ப, இல்லைனா இருக்க மாட்டேன். அப்ப மக்கள் வெளியே வந்து பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும், அது இருக்கணும். நீங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன் படிச்சீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு வேலையா பண்ண வைப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மன்னரை ரிவர்ஸை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அவன் இறங்கி இறங்கி வந்து ஒவ்வொன்றா பண்ணுவானுங்க. கடைசியில் மன்னரை ஓரம் கட்டி முடிச்சிடுவாங்க. அஃப்கோர்ஸ் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் சொல்கிறேன், அதான் நடந்திருக்குவாங்க. ஸோ அதனால பவர் எங்கே இருக்குன்னா மக்கள்கிட்ட தான் இருக்கு. அரசியல்வாதிக்கு மக்கள்கிட்ட இருந்து தான் பவர் கிடைக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதி மக்களோட பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. இந்த பதவிக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது, மக்கள் தான் பவர். ஓகே, இப்போ 26 வந்து மக்கள் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே அஜெண்டாவோடு ஓட்டளிக்க கூடாதுன்றீங்க. திமுகவை வீழ்த்தணுன்றதுக்காகவோ பாஜக வீழ்த்தணுன்றதுக்காகவோ ஓட்டு அளிக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டாவது, நீங்க திமுக ஓட்டு போடுறதால பாஜக வீழ்த்த முடியாது, அதிமுக ஓட்டு போடுறதால திமுக வீழ்த்த முடியாது. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக ஆளும் கட்சியா இருந்தாலும் அதிமுகவை தூக்கி போட்டு துவைக்க தான் போறாங்க. திமுக ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது கம்ப்ளீட்டா பொலிட்டிக்ஸ் அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க, அதிமுகவை ஓட ஓட விட்டாங்க. இன்னைக்கு பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதிமுகவை நெருக்கி பிடிச்சி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதிமுக நாளைக்கு பவருக்கு வந்த உடனேயும் அப்படியே திமுகவை நீங்க வீழ்த்திடலாம் முடியாது. அதே மாதிரி தான் பாஜகவும். திமுக இங்க பவருக்கு வந்தா என்ன, வரலன்னா பாஜக என்ன ஆக போகுது? பாஜக ஸ்ட்ராங்கா தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி திமுக என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் பாஜக என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரமாட்டாங்க, வர முடியாது. தமிழ்நாட்டுக்கான கட்சியே கிடையாது பாஜக. அது வட இந்தியர்களோட தேவைக்காக வட இந்திய மண்ணில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த பகுதி மக்களுக்கு பிரத்யேக தேவைகள் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அங்க உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த மக்களோட பிஹேவியர் பேட்டர்ன் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், பொருளாதார சூழல் டிஃப்ரெண்ட், அங்க இருக்க மக்களுக்கு டிஃப்ரெண்டான சூழல் இருக்கு. இங்க இருந்து நம்ம ட்ரெயின்ல போனா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கலாவும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அங்க உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இங்க ஸ்கோர் பண்ணணும்னா முடியாது. அதனாலதான் பாஜக இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இங்க ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க, 30 வருஷமா என்னெல்லாமோ போராடியாச்சு, இன்னைக்கும் பெருசா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. அது காரணம் இந்த மண்ணுக்கான கட்சி இல்லை. ஸோ அதனால திமுகவே நினைச்சாலும் பாஜக வளர்க்க முடியாது. ஸோ அப்ப இதுல என்ன பண்ண முயற்சி பண்றீங்க? அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டிகளை அரசியல்வாதிகள் காட்டுறாங்க. ஏன்னா உங்களை பயம் காட்டுறதுக்காக, மக்களை பயம் காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட பூச்சாண்டிகளை அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இந்த கட்சிக்கு ஓட் போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் வேண்டாம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க விஜய் கூட ஓட் போட்டுக்கோங்க, எனக்கு பிடிக்காது, ஆனா நீங்க வேணா போட்டுக்கோங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததே நான் சந்தோஷப்படுவேன். இவங்க 2 பேரும் வேண்டாம்டா நாங்க வந்தாலே சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க மாற்றும் கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. நீங்க விஜய்க்கு போட்டு நாளைக்கு திமுக பவருக்கு வந்து அப்புறம் என்ன யோசிப்பீங்க, போச்சேன்னு யோசிப்பீங்கல்ல. ஸோ நல்ல கட்சியா பார்த்து யோசிச்சு போட்டா பெட்டர். ஆனால் யோசிச்சு போடுங்க. நல்ல கட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, நிறைய பேர் மாற்று வேணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல கட்சி உருவாயிரும். வில் ஆஃப் த பீப்புள் தானாங்க பொலிட்டிக்ஸு. ஒரு 1000 பேர் வெளியே வந்து எனக்கு மாற்று வேணும்னு சொன்னா புது கட்சி ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒன்றும் கட்சியே இல்லைன்னா வருத்தி அடைய வேண்டாம். எனக்கு என்டிகே பிடிக்காதுங்க, எனக்கு டிவிகேவும் பிடிக்கலங்க, புது கட்சி ஃபார்ம் பண்ணுங்க. ஃபேர். எந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த கட்சிகள் எல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் சரி செய்யும் விதமா ஒரு புது கட்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க, கொண்டு வந்துடலாம். ஒரு 1000 பேர் சேர்ந்தா ஒரு புது கட்சி ஃபார்ம் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகே, பார்க்கலாம் மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க, யாரை நிராகரிக்கிறாங்கன்னு. நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துட்டீங்க. நன்றி.